நண்பர்களே, சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். வெற்றி வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா, வெற்றி பெற வேண்டும் என்றால் கடுமையாக உழைக்க வேண்டும், உயிரை கொடுத்து உழைக்க வேணும். அதைத்தான் நிறையா இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க. வெற்றி என்பது பிறப்பால் அல்ல, உழைப்பால் கிடைக்கும். வெற்றி என்பது பிறப்பால் இல்லை, உழைப்பால் கிடைக்கும். இது உண்மையான சரியான பொன்மொழி, அப்படிதான் நினைக்கிறேன். வெற்றி என்பது பிறப்பால் அல்ல, உழைப்பால் மட்டும்தான் கிடைக்கும். சில பேர்த்துக்கு பிறப்பால் கிடைக்கும், ஆனால் அதிக நபருக்கு பிறப்பால் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. எத்தனையோ பெரிய பெரிய ஆளுடைய மகன்கள் அவங்க மாதிரி வெற்றி அடைஞ்சது கிடையாது. ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க அப்படின்னா, அப்பா பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருப்பார், மகன் அந்த பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு எடுத்து போக முடியாது, டவுன் ஆயிரும். சில பேர் பாலிட்டிக்ஸ் எடுத்துக்கலே, ஒருத்தர் அப்பா ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராகவோ அல்லது பிரைம் மினிஸ்டராகவோ இருந்திருப்பாங்க. அவருடைய மகன் அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுமா அப்படின்னா, அவ்வளவுக்கு வெற்றி பெறாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெற்றி என்பது பிறப்பால் வருவது கிடையாது, உழைப்பால் வருவது. அதனால் நான் வச்சுக்கணும். நாம் மீண்டும் மீண்டும் செய்வதே நாம் ஆகிறோம். சிறந்தது என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம். நம்ம திரும்ப திரும்ப நம்ம செய்கிறத திரும்ப திரும்ப செஞ்சோம் அப்படின்னா அதுவாகவே ஆயிரும். சிறந்தது என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம். நம்ம இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும், இல்லை ஒரு என்ட்ரன்ஸ் படித்து பெரிய நல்ல காலேஜுக்கு போகணும், நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜ் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்கிறத திரும்ப திரும்ப செய்யணும், அது பழக்கமாயிடணும். சில பேர் என்ன செய்வாங்க, ஐயோ நம்ம நிறையா படிக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அது நீங்கள் செய்கிறதே என்ன ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க முடியும். அதே சொல்கிறாங்க, நாம் மீண்டும் மீண்டும் செய்வதே நாம் ஆகிறோம். சிறந்தது என்பது செயல் அல்ல, அது ஒரு பழக்கம். அடுத்து, வெற்றி என்பது பிறப்பால் அல்ல, உழைப்பால் கிடைக்கும். பார்த்தோம் இல்லையா? வெற்றி என்பது பிறப்பால் அல்ல, உழைப்பால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். நீ நிற்காமல் சென்றால், எவ்வளவு மெதுவாக சென்றாலும் அதில் பிரச்சனை இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, வேகமாக 4 மாதத்தில் 6 மாதத்தில் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வேகமாக படிப்பாங்க. ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா, ஐயோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எங்கிட்டாச்சும் போய் ப்ரைவேட்டில் போய் வேலை வாங்குறது. அந்த மாதிரி கூடாது. நீங்கள் வேலை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வேலை வாங்க முடியும். அதே சொல்கிறாங்க, நீங்கள் நிற்காமல் சென்றால், நீ நிற்காமல் சென்றால் எவ்வளவு மெதுவாக சென்றாலும் அதில் பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, என்னைக்காச்சும் நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் தோல்வியும் விடாமுயற்சியும் நிறைந்த ஒரு கதை உள்ளது. அது யாராயிருந்தாலும் சரி, ஒருத்தன் வெற்றியாளன ஆயிட்டான் அப்படின்னா, ஒரு வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெற்றிக்கு பின்னால் தோல்வியும் இருக்கும், விடாமுயற்சியும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவனால் ஜெயிக்கவே முடியும். தோல்வி இல்லாமலேயோ விடாமுயற்சி இல்லாமலேயோ யாராலையும் ஜெயிக்க முடியாது. அது நல்லா நான் வச்சுக்கணும். அடுத்து, வெற்றி என்பது மகத்துவத்திலிருந்து அல்ல, தொடர்ச்சியிலிருந்தே வருகிறது அப்படி சொல்றாங்க. நீங்கள் செயல்பட தொடங்கும் போது கனவுகள் நனவாகும். நம்ம கனவு கண்டிருப்போம், ஐயோ நம்ம பெரிய ஆள் ஆகணும், நம்ம கோடீஸ்வரன் ஆகணும், நம்ம கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். அதுக்கு நீங்கள் செயல்பட தொடங்கும் போது கனவுகள் நினைவுகள் ஆகுமா? அப்போ நம்முடைய செயலை செம்மையாக செய்யணும். ஒரு பணியின் ஆரம்பமே அதில் ஒரு முக்கியமான பகுதி. இப்போ நீ ஒரு வேலைக்கு ஆரம்பிக்க, இப்போ எப்பவுமே என்ன சொல்ற, கவர்மெண்ட் வேலைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எப்பவுமே கிளாஸ் இருக்கிறது அதுதான். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் வேலை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிறது ஆரம்பமே நீங்கள் வெற்றிக்கு ஒரு அடித்தளம் தான். ஆரம்பிக்காமல்
நம்ம போய் படிச்சிருவோமா, நம்ம வேலை வாங்கிடுவோமா அப்படின்னு பயந்துக்கிட்டே உட்காந்து என்ன செய்ய முடியும்? என்றைக்குமே நீ சாதிக்க முடியாது. அதே சொல்கிறாங்க, ஒரு பணியின் ஆரம்பமே அதில் மிகவும் முக்கியமான பகுதி. நீங்கள் ஆரம்பிச்சிட்டே அப்படின்ட்டாலே என்ன செய்யலாம்? கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். எந்தலையும் தொய்வு வரக்கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 100க்கு என்ன 1000 முறை யோசிக்க வேண்டும். யோசிச்சுட்டு நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் முக்கியமாக சொல்கிறார். ஒரு பணியின் ஆரம்பமே அதில் முக்கியமான பகுதி. நமது மிகப்பெரிய பலவீனம் கைவிடுவது தான். வெற்றி பெறுவதற்கான உறுதியான வழி இன்னொரு முறை முயற்சிப்பதே. கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் அது சரிதான். இப்போ நானே இருந்தாலும் எத்தனையோ தோல்வி. நான் எதுக்காக என்ன சொல்லுன்னா, நான் வேற அளவுக்கு சொல்ல முடியாது. அதனால் சொல்கிறேன், நான் ஒரு வேலை வாங்கினேன், ஒரு கவர்மெண்ட் வேலையில் வாங்கினேன். அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர் ரயில்வேல வாங்கினேன், எஸ்எஸ்சியில் ஸ்டேட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் வேலை வாங்கினேன். 2 மேலே அட் அ டயத்தில் கிடைச்சது. இருந்தாலும் நிறைய தோல்விகள். இப்போ வெற்றி பெறுவதற்கு உடனே முதல்ல வெற்றிலாம் கிடைக்கல. ஏகப்பட்ட தோல்விகளை தாங்கினான். நான் மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பர்கள் நிறையா பேருக்கு நிறையா தோல்விகள். ஆனால் கண்டினியூஸாக படிச்சுக்கிறாங்களே, எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் படித்தாங்க இல்லையா, அவங்க எல்லா பேருமே வேலைக்கு போயிட்டாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் அப்படி தான். அது ரொம்ப முக்கியமான கோடு. நமது மிகப்பெரிய பலவீனம் கைவிடுவது தான். ஐயோ, ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஐயோ 2 மார்க்கில் போச்சு, 5 மார்க்கில் போச்சு, நான் 4 எக்ஸாம் எழுதி 4லுமே போச்சு அப்படின்னு நினச்சிட்டு சரி அவ்வளோதான் அப்படி போயிட்டீங்கன்னாக்க ஒன்றும் செய்ய முடியாது. சக்ஸஸ்ன்றதுக்கே பேருக்கு வராது. கைவிடக்கூடாது. வெற்றி பெறுவதற்கான உறுதியான வழினா இன்னொரு முறை போய் ஜெயிப்போம், இன்னொரு முறை முயற்சி செய்வோம் அப்படி நினைச்சா தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். பெரிய போராட்டங்கள் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். உண்மைதானே? ஒரு பெரிய வெற்றி பெறணும்னு சொன்னால் கண்டிப்பாக போராடாமல் யாராலையும் சாதிக்க முடியாது. அந்த போராட்டம் எப்படி இருக்கணும்னா கண்ணை மூடிட்டு போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அதான் படிக்கிறேன்னு சொல்லி நானும் பயங்கரமாக படிச்சுக்கிறேன், 2 வருஷமாக படிக்கிறேன், 3 வருஷமாக படிக்கிறேன், 4 வருஷமாக படிக்கிறேன், 5 வருஷமாக படிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்தளவில் கண்ணை மூடிக்கிட்டு படிக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்பயுமே சொல்லல, நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களை வாட்ச் பண்ணி நீங்கள் ப்ளஸ்ஸாக மைனஸாக எங்கே தப்பு விடுறீங்க, எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி உங்கள் பின்னால் இருந்தார்னா உங்களால் பெரிய வேலையாகவும் வேகமாகவும் வேலை வாங்க முடியும். அதை நிறையா பேர் செய்வது கிடையாது. ஒரு 3 மாதமோ 4 மாதமோ 6 மாதம் படித்து முடித்தோடனே நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் எதையும் கேட்காம உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்களே, வேலை வாங்கிடுவீங்க, கண்டிப்பாக வேலை வாங்கிடுவீங்க. ஆனால் வேகமாக வாங்கணும், பெரிய வேலை வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டி வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்தமான இதில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டீச்சரை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வேலை நிச்சயம் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் உங்கள் வெற்றி யாரையும் பிளேம் பண்ணவே முடியாது. அது பேரண்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் சொல்லிக்கூடிய டீச்சராக இருந்தாலும் யாரையும் நீங்கள் பிளேம் பண்ணக்கூடாது. உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் தான். அதும்போது நான் வச்சுக்கோங்க. அது நீங்கள் திங்க் பண்ணுறது பாசிட்டிவாக எப்பவுமே இருக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஓ அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவர் எனக்கு இதை சொல்லித்தரலை, அவர் இதை சொல்லித்தரலை, அதை சொல்லித்தரலை அப்படி நீங்களா நம்ம மைண்டில் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸ். அதனால் எதையும் போட்டு குழப்பிக்கிறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீச்சருக்குன்னா அவர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்க பார்க்கணும். கற்றுட்டீங்க, ஒரு 4 மாதம் படிச்சிட்டீங்க, 6 மாதம் படிச்சிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து நம்ம எவ்வளோ நம்ம கற்றுக்கிட்டோம் அது ரொம்ப முக்கியம். கற்றுட்டு இன்னும் மேலே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் யாரையும் நீங்கள் பிளேம் பண்ணாமல் உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் அப்படி நினச்சிங்கனாக்க கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். வெற்றி பெற வேண்டும், முன்னேற வேண்டும், உங்களின் சிறந்த உருவமாக மாற வேண்டும் என்ற விருப்பங்களே தனிப்பட்ட மேன்மைக்கான சாவிகள்.
கண்டிப்பாக விரும்பணும். சில பேர் பேரண்ட் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. இப்போ இந்த இன்ஸ்டியூட் போப்பா, நான் ஃபீஸ்லாம் கட்டிட்டேன், நீ ரெகுலராக போய் படித்து வேலை வாங்கு, ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்பி தான், கண்டிப்பாக மேக்ஸிமம் விரும்பி வருவாங்க. நானே சொல்வேன், எங்கள் இன்ஸ்டியூட்டில் நீ ஜாயின் பண்ணு சொன்னால் பேரண்ட் சொன்னால் மட்டும் பார்த்தாது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்பணும். அவங்கள வச்சு தான் நான் வந்து டிசைட் பண்ணுவேன். உங்களுக்கு அட்மிஷன் போடுறேன்னா இல்லையான்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டோட வாக்கு வச்சு தான் பண்ண முடியும். நம்ம பேரண்ட் சேர்த்து விட்டாங்க அப்படி சொன்னாலே நம்ம சாதிக்க வைக்க முடியுமானா கண்டிப்பாக வெற்றி பெற வைக்க முடியாது. அப்போ இது முழு காரணமாக யாராக இருக்கணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான், அந்த மாணவ மாணவிகள் இருக்கணும். அதனால தான் இந்த முக்கியமானது தான், வெற்றி பெற வேண்டும், முன்னேற வேண்டும், உங்கள் சிறந்த உருவமாக மாற வேண்டும் என்ற விருப்பங்களே தனிப்பட்ட மேன்மைக்கான சாவிகள். வாழ்க்கையில் விரும்பாமல் யாரும் சாதிக்கவே முடியாது, விரும்பணும். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சிங்கனாக்கும் உங்களோட விருப்பம் வந்து உண்மையானதாகவும் நம்பிக்கையுடையதாகவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். விரும்புங்க. எதையுமே நீ சாதிக்க நினச்சிங்கனாக்க அதை விரும்பணும். நம்ம படிக்கிறது விரும்பணும். நம்ம படிக்கிறத ரொம்ப நேரம் படிக்கிறோம், அந்த மாதிரி திங்கிங்கே வரக்கூடாது. படிக்கிறதவே நான் என்ன சொல்லுவேன் எப்பவுமே ஸ்டூடெண்ட்டை, படிக்கிறதே இந்த ப்ளே பண்ணுற மாதிரி படிக்கடா அப்படின்னு சொல்லி, விளையாட்டு பண்ணுற மாதிரி படிக்கணும். எப்பவுமே வந்து விளையாடும் போது நம்மளுக்கெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வோம். படிக்கிறதுமே அதே மாதிரி பண்ணணும். ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி படிக்கணும். படிக்கிறோம் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கனாக்க படிக்க முடியாது, போர் அடிச்சோம். இந்த படிக்கிறதே வந்து கேஷுவலாக அது புரிஞ்சு அது விரும்பி, ரொம்ப முக்கியம் அதை விரும்பணும். படிக்கிறதே விரும்பணும். அதை விரும்பி படித்தா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். ஸோ நண்பர்களே, இன்றைக்கி கண்டிப்பாக நிறையா பொன்மொழிகள் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய பங்கு ஒரு துளி இருக்கும். நீங்கள் எங்களுடைய முன்னேற்றத்தில் ஒரு துளி இருக்கும்னு நினச்சிங்கனாக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.